Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக ஃபெசிலிட்டேஷன் சென்டர் சொல்லிட்டு இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 சென்டரில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டரை பார்த்து நீங்கள் அங்கே போய்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். இந்த டிஎஃப்சி சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில். ஸோ எந்தெந்த டிஎஃப்சி சென்டர்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது சொல்லிட்டு அதோட முழு விவரங்களை இப்பொழுது இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப்சி, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் நல்லது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021 அண்ட் 2022 ஓவராலாக கோஆர்டினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ஜோனுக்கு கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் புரட்சிவாக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம அதோட சென்டரோட பேர் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த டிஎஃப்சி, அது மட்டும் பார்க்கலாம். மற்றபடி உங்களுக்கு முழுமையான டீட்டெயில் வேணுனாக்கா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது சென்ட்ரல் பாலிடெக்னிக் சிஐடி கேம்பஸ் தரமணி, அதிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை சென்டர் இருக்குன்னா ஒரு 3 சென்டர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 1, 2, டிஎஃப்சி 4 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்குது. அதாவது இன்டெகிரேட்டட் ஒர்க் ஷாப் ரூம் நம்பர் 1, அப்புறம் இன்டெகிரேட்டட் ஒர்க் ஷாப் ரூம் நம்பர் 2, அப்புறம் ஆடிட்டோரியம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா தண்டையார்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, அங்கே ஒன்று போட்டிருக்காங்க. அப்புறம் டிஎஃப்சி 6 வந்து புரட்சிவாக்கத்தில் இருக்குது, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ். அப்புறம் செங்கல்பட்டு ஐஆர்டி பாலிடெக்னிக் காலேஜ்னு சொல்லிட்டு இருக்குது, அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அப்புறம் டிஎஃப்சி பச்சையப்பாஸ் உமன்ஸ் காலேஜுமே கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கோர்ஸும், காஞ்சிபுரம் அந்த டிஸ்ட்ரிக்டில் வருது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா ஜோனல் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது வெள்ளூர் ஜோனில் இருக்கிற அந்த எந்தெந்த காலேஜஸ் சொல்லிட்டு அலாட் பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? வெள்ளூர் ஜோனுக்கு திருவள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பா பாலிடெக்னிக் காலேஜஸ், அதே தான் லோகநாத நாராயணசாமி கவர்மெண்ட் காலேஜ் பொன்னேரி. அடுத்தபடியாக டிஎஃப்சி 11 வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உமன். அப்புறம் டிஎஃப்சி 12 வந்து பார்த்தீங்கன்னாக்கா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாகயம். அப்புறம் டிஎஃப்சி 13 கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஜோலார்பேட், அதாவது ஜோலார்பேட்டும் ஒரு சென்டர் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஜேஆர். டிஎஃப்சி 16 வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரு கொளஞ்சியப்பர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விருதாச்சலம். டிஎஃப்சி வந்து பார்த்தா ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தபடியாக்கா ஜோன் 3 சேலம், அந்த கேட்டகரியில் என்னென்ன டிஎஃப்சி சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டிஎஃப்சி 15 கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் சங்கராபுரம், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அதுதான். அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டாச்சிபுரம் மெயின் ரோடு, எஸ்கே கொல்லூர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஎஃப்சி 19 வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். அப்புறம் டிஎஃப்சி 27 வந்து பார்த்திங்கனாக்கா என்கேஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் நாமக்கல். 28 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கீழே கணவாய். ஓகேங்களா? இதெல்லாம் அந்த கேட்டகரி வருது. அடுத்த ஜோன் வந்து பார்த்திங்கனாக்கா கோயம்புத்தூர் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்சி 20, அதாவது டிஃப்ரெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம 40 பார்த்தோம். ஓகேங்களா? அது வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் பெருந்துறை, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஃபார் உமன், அப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். ஓகேங்களா? அதெல்லாமே அந்த கேட்டகரியில் வருது. நெக்ஸ்ட்டு காரைக்குடி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வள்ளிவளம் தேடிக்கர் பாலிடெக்னிக் காலேஜ் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில். அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கிப்பட்டி. அப்புறம் தஞ்சாவூர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கீழாப்பலூர் வில்லேஜ். அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் துவக்குடிமலை. ஓகே. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி.
அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அறந்தாங்கி புதுக்கோட்டை, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வலங்கைமான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடியில் போட்டிருக்காங்க. ஸ்ரீனிவாச சுப்பாராயா பாலிடெக்னிக் காலேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போடி அந்த டிவிஷனில் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ், தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பெருந்துறை, ஜிடிஎன் ஆர்ட்ஸ் காலேஜ் திண்டுக்கல் ஓல்டு கரூர் ரோடு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர், பிவி வன்னிய பெருமாள் காலேஜ் ஃபார் உமன் அங்கே போட்டிருக்காங்க. அது எல்லாமே எந்த கேட்டகரியில் வருது பார்த்தீங்கன்னாக்கா ஜோன் 6 போடி அந்த பிளேஸுக்கான ஜோனில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி ஜோனில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, ராணி அண்ணா கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன் காந்திநகர், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் பாளையங்கோட்டை ரோடு தூத்துக்குடி. லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்து காலேஜ் திருச்சி விநாயகர் நகர், ஓகே கோட்டநாகர். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை சென்டர் போட்டிருக்காங்க, 50 சென்டர் பக்கம் இருக்குது. ஆனால் வந்து நேம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா, மாறி இருக்குது. ஸோ உங்களோட ஜோன் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிற டிஎஃப்சி சென்டரை சூஸ் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறையா சென்டர்ஸை கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் மிகவும் பயனுள்ள ஒரு தகவலை பார்க்கலாம்.